அண்ணா அருமையா கொடுத்துட்டாரு. அடுத்து அவங்க கவிஞர் கோ ஜெயந்தி அவங்களோட கவிதையை பதிவு செய்யுமாறு நான் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தெளிவா கேக்குதா நான் பேசுறது? சரி. பாரதிதாசன் அண்ணா மாதிரி சுருக்கமா சொல்லி விளங்க வைக்கிறது இல்லை. என் கவிதை கொஞ்சம் பெருசா போகும். கட்டுப்பாடுகளை மீறி எழுதியிருக்கேன், அதனால கொஞ்சம் பெருசா இருக்கும். நான் எடுத்து கூற கவிதை படிக்கிறேன். நான் கவிதை கூற எடுத்துக்கொண்ட தலைப்பு மானுடம் எங்கே செல்கிறது. இந்த அறிவிப்பு குழுவில் பகிரப்பட்ட போது தலைப்பின் கீழ் நெறிமுறைகள் என 8 குறிப்புகள் இருந்தன. எனக்கு ஒரு ஐயம். நெறிமுறைகளும் விதிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் மரபுகளும் மீறாமல் போற்றப்படும் சமுதாயம் இன்றைய சமுதாயம் என்றால் மானுடம் எங்கே செல்கிறது என்ற தலைப்பே எழுந்திருக்காது அல்லவா? என் கவியும் அப்படித்தான். மரபுகளையும் கட்டுப்பாடுகளையும் நீங்கள் தந்த நெறிமுறைகளையும் மீறிய கவிதைதான். ஆம், மரபுகளை கடத்த தெரியாத தலைமுறை நாம். மரபுகளை கடத்த தவறிய தலைமுறையும் நாம். மரபுகளை கடத்த தெரியாத தலைமுறை நாம். மரபுகளை கடத்த தவறிய தலைமுறையும் நாம். அன்று நாம் பயணப்பட்டு இருந்தோம். கடிவாளம் கட்டிய குதிரைகளாய், மகாத்மாவின் 3 வானரமாய், செந்நிற துறவியின் விழுமின் எழுமின் கருதிய கருமம் கைகூடும் வரை உழைமினாய், புத்தரின் ஆசையே துன்பத்திற்கு காரணமாய், இயேசுவின் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் காட்டு என்ற நியதியோடு, நபிகளின் அன்பையே மற்றவர்க்கு கொடையாக அலி என்ற போதனைகளின் வழி மானுடத்தில் வேரூன்றி இருந்த நாம் தற்போது பயணப்படுகிறோம், இயக்கம் கொள்கிறோம், நேசிக்க மறந்து சுவாசிக்கிறோம், உண்கிறோம், கழிக்கிறோம். இப்படியே நாட்கள் நகர்வு. அகத்தையும் உறுதி செய்யாமல் புறத்தின் மீதும் அக்கறை கொள்ளாமல் சிறைப்பட்டு விட்டோம் கைபேசியில். அன்று அரிசி மாவு கோலத்தில் எறும்புக்கும் விருந்தின் வருகை கூறும் காக்கைக்கும் உணவிட்டு நாளை தொடங்கியதில் உன்னதமாய் இருந்த மானுடம் தன் உணவு உண்ணும் போதே வரும் விருந்துக்கும் சமைக்கும் விருந்தோம்பலில் இருந்த மானுடம் பக்கத்து வீட்டு துக்கத்திற்கு வந்தவர்க்கு தன் வீட்டில் பசியாற்றியதில் அக்கறையாய் இருந்த மானுடம் கீரை விற்கும் பாட்டியிடம் 50 பைசாவிற்கு பேரம் பேசிவிட்டு ஒரு குவளை நிறைய மோர் தந்ததில் ஈரமாய் இருந்த மானுடம் தனி ஒருவனுக்கு உணவில்லாத போது ஜகத்தை அழித்திட துடித்த வீரத்தில் இருந்த மானுடம் காக்கை குருவி எங்கள் ஜாதி என வளர்ந்திட்ட எங்கள் மானுடம் பெற்ற தாயின் பசியிலும் கூட சான்றோர் பழிக்கும் செயலில் ஈடுபடாத மானத்தில் இருந்த மானுடம் மனுநீதி, சிபி, அதியமான், பேகன், பாரி, அரிச்சந்திரன், விக்ரமாதித்தன் போன்ற கதை வழி தலைமுறைக்கு கடத்தப்பட்ட மானுடம் அன்று வால் மறைந்து கூன் திருத்தி தலை நிமிர்ந்த பரிணாமம். அன்று வால் மறைந்து கூன் திருத்தி தலை நிமிர்ந்த பரிணாமம். ஆனால் இன்று தலை கவிழ்ந்து செவி பொத்தி 6ஆம் விரலாய் கைபேசியில் புதைந்தது மானுடம். இன்று தலை கவிழ்ந்து செவி பொத்தி 6ஆம் விரலாய் கைபேசியில் புதைந்தது மானுடம். பார்வை நிமிர்ந்தால் தானே கோணல் நேராகும். பார்வை நிமிர்ந்தால் தானே கோணல் நேராகும். தலை நிமிர்ந்தால் தானே தலைமுறையே ஏற்றம் பெறும். அங்கென்றும் இங்கொன்றுமாய் ஒற்றை ரூபாய் பிச்சை இட்டுவிட்டு செல்ஃபியிலும் வீடியோவும் எடுத்து வலைதளங்களில் வளையம் வருவதில் வளர்ந்து கொண்டிருக்கிறதா மானுடம். ரத்தத்தில் துடிப்பவருக்கு அவசரமாய் அழைக்கும் 108ஐ விட வேகமாய் குவியும் லைக்குகளில் லைக்கிறதா மானுடம். அவலங்களின் நிவாரணங்களில் கூட தேர்தலின் வாக்குகளாய் மாறுகிறதா மானுடம். கோடையின் தாகத்தில் ஈரம் வறண்ட மண்குடத்தில் கசிகிறதா மானுடம். படிக்கவா? கோடையின் தாகத்தை தீர்க்கும் தண்ணீர் பந்தலில் ஈரம் வறண்ட மண்குடத்தில் கசிகிறதா மானுடம். பால் குடித்த மிருகங்கள் வந்து பார்த்து விடாதா என்னை முதியோர் இல்லத்தில் என்ற ஏக்கத்தில் நிறைகிறதா மானுடம். சாவு கூட சொந்த கூரை உள்ளவனுக்குத்தான் வரம் என்ற வாடகை வாசியின் பெருமூச்சில் கருகுகிறதா மானுடம். தாய் தந்தையர் தினம் கொண்டாடாத நாட்களில் இல்லையே முதியோர் இல்லங்கள். குழந்தைகள் தினம் கொண்டாடாத நாட்களில் இல்லையே பால்வாடிகளும் அங்கன்வாடிகளும். சிட்டுக்குருவிகள் தினம் கொண்டாடாத காலத்தில் அவை என் பாட்டி வீட்டு முற்றத்தில் ஏகபோகமாய் காதல் புரிந்தது. வருடத்திற்கு அனைத்து நாளுமே ஏதோ ஒரு தின கொண்டாட்டம் தான். வருடத்திற்கு அனைத்து நாட்களுமே ஏதோ ஒரு தின கொண்டாட்டம் தான். துயிலெழும் மானிடா, அவை கொண்டாட்டங்கள் அல்ல. நாம்
ஆம், நீயும் நானும் தொலைத்தவைகளின் பட்டியலது. துயிலெழு மானிடா, அவை கொண்டாட்டங்கள் அல்ல. நீயும் நானும் தொலைத்தவைகளின் பட்டியலது. ஒரு சிறு குறிப்பு: உலக மனிதநேய தினம் ஆகஸ்ட் 19 கொண்டாடுகிறோம் தொலைத்து விட்டதால். இறுதியாக கைபேசியை விடுத்து குழுக்களில் பதிவுகளில் மட்டும் இல்லாமல் நிஜத்திலும் பகிர்ந்து, இணைய பக்கங்களில் மட்டும் இல்லாமல் இதயபூர்வமாகவும் இணைந்து மானுடம் போற்றுவோம். எது மானுடம் மிக எளிதாக கூறவா? எது மானுடம் மிக எளிதாக கூறவா? எனக்கு நெருப்பு சுடும் என்றால் உனக்கும் சுட்டுவிடும் தானே, எனக்கு நெருப்பு சுடும் என்றால் உனக்கும் சுட்டுவிடும் தானே என்ற உணர்வு உன்னுள் மறத்து போகாமல் இருக்குமானால் அங்கே தளிர்க்கும் மானுடம். ஆதலால் மானுடம் பயிற்சி செய்வோம். நன்றி. மிக அருமை, மிக அருமை. மங்கையே, மிக அருமையாக சொன்னீர்கள். மொத்தம் ஒரு ரவுண்டு வந்துட்டீங்க. அவர் பாரதி சார் சில அவலங்களை நல்ல தற்காலத்தில் எப்படிலாம் அரசியல் நடவடிக்கையை மறைமுகமாக சொன்னார். நீங்கள் சமூக அவலங்களை ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதில் இந்த மரபுகள் நெறிமுறைகள் இருந்தால் அப்படின்னு சொன்னீங்க. இந்த கவிதையே தேவையில்லைன்னு சொல்லிட்டீங்க. அந்த ஒரு வரியிலேயே முடிச்சிட்டீங்க இந்த கவியரங்கத்தை. நல்லா வாட்ச் பண்ண நான் ரொம்ப அருமையா. அடுத்து அகம்புறம்னு சொன்னீங்க. அதுதான் ஏன் பாட்டு. அகம் புறம் ரெண்டுமே எழுத்து பாட்டு. அது அதாவது உடல் நலம் பேணுதல். இப்போ இந்த இன்னொன்று சொன்னீங்க, அந்த 50 பைசா கீரை காரிக்கத்தை போய் நம்ம கெஞ்சிரோம், ஒரு 50 பைசா கம்மியாக கொடுமான்னு. நான் அடிக்கடி ஒரு எல்லார்கிட்ட தமாஷா சொல்லுவேன், மற்ற விலங்கினெல்லாம் கறி மீன் சாப்பிட்றது இல்லை. நம்ம வீட்டில் வளர்றது ஆடு மாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா கறி சாப்பிட்றது கிடையாது. அது சாப்பிட்றது புல் கீரை இந்த மாதிரி தாவர உண்ணிகள் தான். அது கொழு கொழுன்னு வருது, கறி சாப்பிட்டு வரல. அது மாதிரி நம்ம கறி சாப்பிட்டாதான் நம்ம குண்டா வருவோம் அப்படின்றது எண்ணம் தவறு. நிறைய பச்சை காய்கறி கீரை நிறைய சாப்பிட்ணும். நீங்கள் சொன்ன மாதிரி அவங்கக்கிட்ட தான் போயிட்டு எத்தனை கம்மியாக கொடு, 2 எடுத்து போடு அப்படின்னும். நீங்கள் சொன்ன மாதிரி மாலுக்கோ வேற ஒன்று வேணும். நீங்கள் சொன்ன செல்ஃபோனே எடுத்துக்கலாம். அது என்ன ரேட்டாக இருந்தாலும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் அது ஒரு விலை, நேரடியாக போய் வாங்கினா அது ஒரு விலை. அங்கெல்லாம் குறைக்க முடியாது. இவங்ககிட்ட மொத்த குவளை மோர் ரொம்ப ஒன்றுமே என்னால் விட முடியல. ஒவ்வொரு வரியும் நான் ரசித்தேன், ருசித்தேன். என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும்.